பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 142 அதிகாரம் 6வது வசனம். என் கூக்குறுதலுக்கு செவிகொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாயிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான். தாவீது சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும். அவர்கள் யாராயிருக்கிறார்கள்? என்னிலும் பலவான்களாயிருக்கிறார்கள். அவர்களை என்னால் மேற்கொள்ள முடியாது. Glory to God. அவர்களுடைய கையிலிருந்து என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, உங்களை பின்தொடர்கிற காரியம் என்ன? சில சூழ்நிலைகள் உங்களை நெருக்கலாம். சில சத்துருடைய போராட்டங்கள் உங்களை பின்தொடரலாம். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, உங்களுக்கு விரோதமாய் உங்களை பின்தொடர்கிற அந்த சத்துருவை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, அவர் அழிக்க போகிறார். சங்கீதம் 18வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, என்னிலும் அதிக பலவான்களிடமிருந்து என் பலத்த சத்துருவுக்கு என்னை பகைக்கிறவர்களுக்கு என்னை விடுவித்தார் என்று சொல்லுகிறான். நான் சொல்லுவேன், உங்களை விட உங்களை பின்தொடர்கிற பலவான் அவன் வல்லமை உடையவனாயிருக்கலாம். Glory to God. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் விடுவிப்பேங்கிறாருங்க. எங்க இஸ்ரவேல் ஜனங்கள் பிரைஸெல்லாம் எகிப்தை விட்டு அவர்கள் வெளியேறின உடனே அவர்களை எகிப்தின் சேனை பின்தொடர்ந்தது. பின்தொடர்ந்த பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார்கள். எகிப்தியர் தங்களுக்கு பின்னாக வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். பிரைஸெல்லாம். அப்போ அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், உங்களை பின்தொடர்கிற இந்த சத்துருவை கர்த்தர் உங்கள் கையில் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போகிறார். மோசே சொல்கிறாங்க, பயப்படாதிருங்க, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், உங்களை பின்தொடர்கிற சூழ்நிலையை பார்த்து, உங்களை பயமுறுத்துகிற காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் பார்க்கிற இந்த எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். பிரைஸ் அல்லாஹ். செபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, எங்களை பின்தொடர்கிற எல்லா சத்ருவனுடைய கையிலிருந்தோம், பலவானுடைய கையிலிருந்தோம் நீர் எங்களை விடுவிக்க போகிறதற்காய் நன்றி அப்பா. இந்த கால வேளையில் உம்மை நோக்கி செபிக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால அவர்களை பின்தொடர்கிற எல்லா வல்லமைகளையும் நான் அழிக்கிறேன். இன்றைக்கு பார்க்கிற இந்த நெருக்கம், இன்றைக்கு இவர்கள் கடந்து போகிற இந்த சூழ்நிலைகள் இனி இவர்கள் வாழ்க்கையில் கடந்து வராதபடி நான் கட்டளையிடுகிறேன். கர்த்தர் அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.